இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ போடலான்னு இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் போடுற வீடியோ ஒரு 4 பேர் பார்த்துட்டு 2 பேர் லைக் பண்ணோன்னே, சரி நாமளும் ஒரு பெரிய யூடியூபர் ஆயிட்டோமே அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்டு ஒரு மைக் வாங்கினேன். K9. இந்த மைக்கை பற்றின ஒரு சின்ன தகவல். எப்படி சொல்கிறது, சின்ன சின்ன யூடியூபர்லாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி மைக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த மைக்கு தான் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும் போல் இருக்குது. அது வாங்கினதுக்கப்புறம் தான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன், நிறையா பேர் இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் ஒரு சின்ன தகவல், நான் இந்த மைக்கால் ஒரு சின்ன ஏமாற்றம் அடைஞ்சிருக்கேன். அது என்னென்னு பார்ப்போம். இந்த மைக்கை முதல்ல அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஓகே, முதல்ல இந்த மைக்கை ஓப்பன் பண்ணுறோம். இந்த மைக்கோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 389 ரூபா, 390 ரூபா, 400 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 400 ரூபாய்க்கு ஒர்த்தான மைக்கான்னு கேட்டால் நல்ல மைக்கு தான். மேக்ஸிமம் நிறைய பேர் இது தான் யூஸ் பண்ணுறாங்க. நான் அது யூடியூப்பில் இப்போ தான் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஆனால் ஒரு சின்ன ப்ராப்ளம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அது நம்ம மொபைல் என்ன, அதுக்கு எப்படி செட் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அவசரப்பட்டு வாங்கிட்டேன். மைக்கு நல்ல மைக்கு தான். இது பார்த்தீங்கன்னா அதோட கனெக்டர் பின்னு இந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் வந்து எனக்கு செட் ஆகலை. இது கொஞ்சம் நம்ம யோசிச்சு வாங்கியிருக்கலாமோ, பார்த்து வாங்கியிருக்கலாமோன்னு தோணுச்சு. இதுக்கான அடாப்டரும் ஒன்று இருக்குது, ஆனால் அது தனியாக தான் வாங்கணும் போல். இது நான் வாங்கினதில் கொடுக்கல. ஐஃபோன் அடாப்டர் ஒன்று கொடுத்தாங்க. இது வந்து ஐஃபோனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் போல். இந்த பின்னு பெரிய பின்னு சார்ஜரோட கனெக்ட் ஆகிறது. நான் விவோ யூஸ் பண்ணுறதுனால அதில் சரியாக செட் ஆகலை. இப்போ மறுபடியும் தனியாக அந்த கனெக்டர் வாங்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் நம்ம மொபைலுக்கு ஓகே ஆகிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இதில் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பஜ்ஜிலாம் இழுத்துட்ருக்கீங்க. ரிட்டன் போடலைன்னா அவ்வளோதாங்க. ரிட்டன் போடும்போது வாங்க மாட்டாங்க. இது வந்து ஒரு 2 மைக்கு. இந்த மைக் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. யூடியூப்பில் சர்ச் பண்ணப்போ பார்த்தேன், நிறையா பேர் இது தான் யூஸ் பண்ணுறாங்க. K9. இது சார்ஜ் போட்டுக்கலாம். இங்கே பவர் ஆஃப் ஆன் பட்டன். இங்கே க்ரீன் லைட்டு ரெட் லைட் எரியும். சார்ஜ் டவுன் ஆயிடுச்சுன்னா ரெட் லைட் எரியும்னு நினைக்கிறேன். நம்ம மைக் ஆனில் இருக்கும்போது க்ரீன் லைட் எரியும்னு நினைக்கிறேன். நான் ஒன்றையும் ஓப்பன் கூட பண்ணலைங்க, அது கனெக்ட் பண்ணி இல்லை, அதனால் ஓப்பன் பண்ண முடியல. இந்த மைக் வந்து 2 அணை கொடுத்தாங்க. ஐயோ, அது போக இது வந்து நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணுற அடாப்டர். இது கனெக்ட் பண்ணணும். இது என் மொபைலுக்கு செட் ஆகலை. இந்த பின்னு வந்து பெருசாக இருக்குது. இது பெருசாக சிறுசாக இல்லை எப்படி என்ன ஏதுன்னு பார்த்து வாங்கிக்கோங்க. இதுதான் இப்போ எனக்கு ப்ராப்ளம். இதுக்கு பதிலாக வேறு அடாப்டர் வாங்கணும். இது மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு நார்மல் கேமரா நம்ம யூஸ் பண்ணுற கேமராலேயே எடுக்குமா என்னன்னு தெரில. இல்லைன்னா தனியாக ஓப்பன் கேமரான்ட்டு ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர்லேயோ இல்லைன்னா உங்கள் இருக்கிற டவுன்லோட் ஆப்ஷனில் ஏதாவது போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் கனெக்ட் பண்ணி இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுலேயே இதுக்கு சார்ஜ் போடுறதுக்கான ஒரு இடம், அதாவது இங்கே சார்ஜ் குத்துற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. எனக்கு இல்லை, மற்றவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அங்கே சார்ஜ் போட்டுக்கலாம். நம்ம இது யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம மொபைல் சார்ஜ் டவுன் ஆகிடுச்சுன்னா இங்கே சார்ஜ் போட்டோன்னா நம்ம மொபைலுக்கு சார்ஜ் ஏறிக்கும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். இந்த மைக்குக்கு சார்ஜ் போடுற மாதிரி ஒரு டேட்டா கேபிள். இது வந்து நம்ம நார்மல் சார்ஜர் மொபைலுக்கு யூஸ் பண்ணுற சார்ஜர்லேயே இது கனெக்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த சார்ஜர் ஹோல்ஸில் இந்த பின்னை கனெக்ட் பண்ணி நம்ம நார்மல் சார்ஜர்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏமாந்த மாதிரி நீங்களும் ஏமாந்துட வேண்டாம். ஒரு 4 லைக் ஆசைப்பட்டு 400 ரூபா தொலைச்சது தான் மிச்சம். நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க.